இது புதன்கிழமை காலை. இன்னைக்கு மெனு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு தான். என்னை பொறுத்தவரையும் வந்து அது பெருசு தான். ஏன் அப்படின்னா, நான் சந்தையிலேருந்து தாட்டி வந்து வாழைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நாள் நைட்டு எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே அந்த பாப்பா ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தால ஜாலியாக வந்து கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டு இருந்தது. கூடவே வந்து சிறுகீரையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் வந்து அத்தை வந்து ஆஞ்சி கொடுத்தாங்க. அதை ஆஞ்சிட்டு சரி காலையிலேக்கு வந்து 2 பொரியல் இன்னைக்கு எங்கள் வீட்டில். அதாவது வாழைப்பூ பொரியல், அதுக்கப்புறம் சிறுகீரை பொரியல், தட்டாம்பயிரில் வந்து குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு காலையிலே வந்து கத்திரிக்காவும் முருங்காவும் வந்து கட் பண்ணி குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அத்தை வந்து கூழ் வந்து நீ காய்ச்சறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சில பருப்புகள்லாம் போட்டு அந்த மாவு வந்து அரைச்சி வச்சிருந்தாங்க. சரி பாப்பாவுக்கும் வந்து காலையிலேக்கு வந்து அந்த கூழே வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா அவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து இந்த சத்து மாவுலாம் வந்து அரைச்சி கொடுப்பாங்க. அதில் வந்து கூழ் மாதிரி கிண்டி கிண்டி நாட்டு சக்கரை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு வந்து நல்லா வந்து பழகிட்டா. அதனால அது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு காலையில் வந்து அதையே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அத்தையும் மாமா வந்து கூழில் வந்து தட்டாம்பயிறு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு காம்பினேஷன் வந்து வேற லெவலில் இருந்தது. தட்டாம்பயிறு குழம்பு, அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியல், அப்புறம் சிறுகீரைலாம் வந்து சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தான் வந்து வந்தது. இன்னத்துக்கு 2 கட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் ஆனால் பொரியல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப வந்து சின்னதாக ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் பொரியல், அதுக்கப்புறம் ஒரு எக்கு வந்து வச்சு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளப்பழம் வந்து உரிச்சு வச்சுருந்தேன். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு இன்னைக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த காம்பினேஷனை கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்.